பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த திரளான மக்களுக்கு ஆண்டவரோட ஆட்சியை பற்றியும் பரலோக ராஜ்யம் பற்றியும் எப்படி இருக்குன்றத சொல்கிறதுக்கு ஒரு கதையை சொன்னார். அந்த கதை மத்தேயு 20வது அதிகாரத்தில் 1-16 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. அதை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அந்த கதை என்னன்னா, ஒரு திராட்சை தோட்டத்து எஜமான் தன்னோட தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு வேலையாட்களை தேடிட்டு இருந்தார். ஒரு நாள் காலையில் 6 மணிக்கே அவர் சில வேலையாட்களை பார்த்து அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. அவங்க ஒரு தொகையை கூலியாக பேசி அவரோட தோட்டத்தில் வேலை செய்ய ஒத்துக்கிறாங்க. இவரும் அவங்கள தன்னோட தோட்டத்துக்கு அனுப்பிட்டார். அப்புறமா ஒரு 9 மணிக்கு அவர் சந்தை பக்கமாக போகிறாரு. அங்கே சில பேர் வேலை இல்லாமல் நிற்கிறத பார்த்து அவங்களையும் நீங்கள் போய் என் தோட்டத்தில் வேலை செய்யுங்க, உங்களுக்கு நியாயமான கூலியை தருவேன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதே மாதிரி 12 மணிக்கும் மதியம் 3 மணிக்கும் திரும்பவும் இந்த மாதிரி வேலை இல்லாதவங்களை பார்த்து அவங்களையும் தன்னோட தோட்டத்துக்கு அனுப்பி உங்களுக்கு நியாயமான கூலியை தருவேன்னு சொல்லி அனுப்புகிறாரு. கடைசியாக 5 மணிக்கு சில பேர் நின்றுட்டுருக்கிறத பார்த்து நீங்கள் காலையிலேருந்து எந்த வேலையும் செய்யலையா அப்படின்னு கேட்டு அவங்களையும் தன்னோட தோட்டத்துக்கு வேலை செய்ய அனுப்புகிறாரு. சாயங்காலம் 6 மணிக்கு இந்த எஜமான் தன்னோட உதவியாளரை கூப்பிட்டு தன்னோட தோட்டத்தில் வேலை செஞ்ச கூலி ஆட்கள் எல்லாருக்கும் கூலி கொடுக்கும்படி சொல்கிறாரு. அப்போ கடைசியாக வந்தவங்க தொடங்கி கூலியை கொடுக்க சொன்னார். கடைசியாக வந்தவங்களுக்கு, அதாவது 5 மணிக்கு வந்தவங்களுக்கு காலையில் 6 மணிக்கு வந்தவங்க பேசின கூலி தொகையே கொடுக்கப்பட்டுச்சு. உடனே இந்த காலையில் வந்தவங்கெல்லாம், சரி நான் 1 மணி நேரம் வேலை செஞ்ச இவங்களுக்கே இந்த கூலி கிடைக்குதுன்னா நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் சமமான கூலி தான் கொடுக்கப்பட்டுச்சு. இதை பார்த்து காலையில் 6 மணிக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவங்க அந்த எஜமான்கிட்ட போய், நாங்கள் காலையில் 6 மணிக்கு வந்து பகலெல்லாம் வெயிலில் வேலை செஞ்சோம், எங்களையும் இந்த 1 மணி நேரம் வந்து வேலை செஞ்சவங்களையும் நீங்கள் எப்படி சமமாக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த எஜமான், சிநேகிதனே, நீ என் மேலே ஏன் கோவப்படுற? நான் உனக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சேன்னா நீ பேசின கூலியே உனக்கு சரியாக கொடுத்துட்டேன்ல. உனக்கு பேசின அதே கூலியை கடைசி வந்த இவங்களுக்கும் நான் கொடுக்கறது என்னோட இஷ்டம். என்னோட பணத்தை என்னோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். நான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறதுனால நீ பொறாமப்படலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கதையை சொல்லிட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த கதையில் நிறைய ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கு. முதலாவது, ஆண்டவருடைய சுபாவத்தை பற்றி நாம் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எஜமான் முதலாவது வந்தவங்களுக்கு தான் பேசினபடி கூலியை நியாயமாக கொடுக்குறாரு. அதில் அவர் நியாயமாக நடந்துக்கிறாரு. ஆனால் 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கும் இந்த கூலியை நம்பி தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் இரக்கமாக கிருபையாக அவங்களுக்கும் அதே கூலியை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இது ஆண்டவருடைய சுபாவமாகிய மகா நியாயாதிபதி மிகுந்த இரக்கம் மிகுந்த கிருபை அப்படிங்கிற அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துது. அடுத்ததாக, காலையில் 6 மணிக்கே வேலைக்கு வந்த முந்தினோர் ஏன் பிந்தினோர் ஆனாங்கங்கிறத பார்க்கலாமா? இவங்க தன்னோட வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலேயே ஆண்டவருக்கு பிரியமான பாவமில்லாத வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடுத்தவங்க. இவங்களுக்கு ஆண்டவர் தான் வாக்கு பண்ணினபடியே பரலோக ராஜ்யம், அதாவது ஆண்டவருடைய ஆட்சியில் இடம் கொடுக்குறாரு. ஆனால் இந்த முந்தினோர்கிட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, தன்னோட சகோதரர்களாகிய இந்த உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்த தன்னோட சகோதரர்கள் மனம் மாறி தங்களோட கடைசி காலத்தில் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்தப்போ ஆண்டவர் அவங்களுக்கும் பரலோகத்தில் இடம் கொடுக்கறத இவங்களால ஏற்றுக்க முடியல. அவங்க மேலே பொறாமப்படுறாங்க. இந்த குணம்தான் இந்த முந்தினோரை பிந்தினோராக மாற்றுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த முந்தினோர் தங்களோட வேலைக்கு ஒரு கூலியை பேசி வந்தவங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் தங்களோட வேலைக்கு கூலி பேசாமல் அந்த எஜமானோட இரக்கத்தை நம்பி, எஜமான் நியாயமானதை நமக்கு தருவார்னு அவரோட இரக்கத்தை நம்பி வந்தவங்க. அந்த இரக்கத்தை நம்பி வந்த பிந்தினோர் முந்தினோராகவும், தங்களோட செயல்களால் பரலோக ராஜ்யம் கிடைக்கும்னு நினச்ச முந்தினோர் பிந்தினோராகவும் மாற்றப்பட்டாங்க.
பிரியமானவர்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் மத்தேயு 20வது அதிகாரத்தை எடுத்து படித்து தியானித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்துவார். அதை எனக்கு கமெண்ட்ஸ் வழியாக தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமேன்.